அன்புக்கினிய தமிழ் முஸ்லிம் சமூகத்தின் அங்கத்தினர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேராசிரியர் முகமது அஸ்கர், ப்ராஜெக்ட் டைரக்டர், டிஜிட்டல் மீடியா ஸ்டடீஸ், டிஜிட்டல் ஜேர்னலிசம், அபுதாபி ஐமான் சங்கம். நண்பர்களே, ஊடகத்துறையில் முஸ்லிம் சமூகத்தின் பங்களிப்பு இல்லாமல் போனதன் பயனை, போதுமான ஊடக பங்களிப்பை முஸ்லிம் சமூகம் செய்யாததன் விளைவை கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய முஸ்லிம்கள், முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழ் முஸ்லிம்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊடக வன்முறைக்கெல்லாம் முடிவு கட்டுவதற்கு ஊடகத்துறையில் முஸ்லிம்களின் பங்களிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற பிரச்சாரம் மேடைகள் தூரம் ஆங்காங்கே சொல்லப்பட்டாலும் கூட, இதுவரை ஊடக பள்ளியை, ஊடக கல்வியல் சார்ந்த கல்லூரிகளை தொடங்குவதற்கான முன்முயற்சிகள் எதுவும் தமிழக அளவில் நடைபெறாத சூழலில், அபுதாபியை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அபுதாபியில் பணி நிமித்தமாக சென்று அங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைத்து கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக அபுதாபியில் இயங்கி வரக்கூடிய ஐமான் என்னும் சங்கத்தினுடைய அளப்பெரிய சமூக பணியில் ஒன்றாக ஊடகத்துறையில் முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தி ஆற்றல் மிக்க ஊடகவியலாளர்களை தமிழ் முஸ்லிம் சமூகத்திலிருந்து உருவாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு, நோக்கத்தோடு கடந்த 2022-23, 23-24 ஆகிய 2 பேட்ச்களாக 2 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டிற்கும் 100 ஊடக பயிற்சியாளர்களை அனுமதித்து தொடர்ந்து டிஜிட்டல் ஊடகத்துறையில் அவர்கள் இயங்குவதற்கும் பணியாற்றுவதற்கும் அவர்களுடைய ஆற்றலை வளர்க்கும் வகையில் 1 வருடத்திற்கான சான்றிதழ் வகுப்பை இலவசமாக அபுதாபி ஐமான் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளில் இந்த அபுதாபி ஐமான் சங்கம் நடத்திய டிஜிட்டல் ஜேர்னலிசம் வகுப்பில் பயிற்சி பெற்றவர்கள் இணையதளங்களில் செய்தியாளர்களாக உருவாகி இருக்கிறார்கள், செய்தி ஆசிரியர்களாக உருவாகி இருக்கிறார்கள், இணைய செய்தி தளங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இணைய வானொலிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், வரலாற்றியல் சார்ந்த, இஸ்லாமியர்கள் சார்ந்த, முஸ்லிம் சமூகம் சார்ந்த வரலாற்று தரவுகளை, ஆவணங்களை டிஜிட்டலைஸ் ஆக்கக்கூடிய அனைத்தையும் டிஜிட்டல் ஆவணப்படுத்தக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். ஆடியோ டிஜிட்டலைஸ் புத்தகங்களை தயாரிக்கிற பணிகளில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதி குரல்களாக சமூக வலைதளங்களில் எழுதவும், தயாரிக்கவும், இயங்கவும் துவங்கியிருக்கிறார்கள். இந்த மாற்றத்தை அபுதாபி ஐமான் சங்கம் டிஜிட்டல் வகுப்பை நடத்தி அதற்கான விதையை விதைத்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இந்த விதை வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய விருட்சமாக இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்கும். இந்த ஆண்டு 2024-25 கல்வி ஆண்டிற்கான ஓராண்டு டிஜிட்டல் ஜேர்னலிசம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நடத்துவதற்கான முன்னேற்பாட்டை செய்து வரும் ஜூன் 9 முதல் அந்த வகுப்பை தினசரி இணைய வழியில் நடத்த இருக்கிறார். வழக்கம்போல் இந்த ஊடகம் சார்ந்த அறிவிப்பை, இந்த ஊடக கல்வி சார்ந்த அறிவிப்பை நம்முடைய சமூகத்தினுடைய ஆர்வலர்கள், அங்கத்தினர்கள், கல்வியாளர்கள், சமூக பிரதிநிதிகள், உலமாக்கள், ஜமாத்தினுடைய முஹல்லாவினுடைய நிர்வாக பெருமக்கள் தங்கள் பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு, தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஆர்வமுள்ள ஊடகவியலாளர்களாக உருவாக வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களுக்கு வயது வேறுபாடு இல்லாமல், ஆண் பெண் பாலின வேறுபாடு இல்லாமல் இந்த சமுதாயத்திற்காக எழுதவும், பேசவும், இயங்குவதற்கும் யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லுங்கள். பள்ளிவாசல்களில் அறிவிப்பு செய்யுங்கள். இயன்றவரை உங்களுடைய சமூக வலைதளங்களில், உங்களுடைய ஃபேஸ்புக், உங்களுடைய வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் இந்த செய்தியை பதிவிடுங்கள். அதே போன்று உங்கள் இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் பகுதியைச் சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்புகளில், சோசியல் மீடியாக்களில் இந்த தகவலை ஷேர் செய்து உண்மையான ஊடகவியலாளர்களை உருவாக்கக்கூடிய அந்த முயற்சியில் நீங்களும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். வரக்கூடிய 9 நடைபெற இருக்கிற இந்த ஊடக வகுப்பினுடைய துவக்க நிகழ்வில் உங்களுடைய பங்களிப்பாக
இந்த தகவலை ஷேர் செய்ய அன்போடு கேட்டு வரக்கூடிய தலைமுறையை ஆற்றல்மிக்க ஊடகவியலாளர்களாக உருவாக்குவதற்கு உதவும்படி உங்களோடு அன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.